பாதையும் மாற்றிக்கொள்ளாமல் பயணத்தையும் இடைநிறுத்தம் செய்யாமல் இன்று வரை தொடர்ந்து போகிற ஒரு பெரிய ஒரு போராளி இந்த நிலத்தில் உண்டென்றால் அது நம்முடைய ஐயா கே மணியரசன் அவர்கள் தான். நம்ம ஒரு அறிவு களஞ்சியத்தை போற்றுகிற வாழ்த்துகிற ஒரு வாய்ப்பை பெற்றுக்கோங்கிறது ரொம்ப பெருமைக்குரியது. தமிழ் தேசியத்துக்கே திராவிடம் தான் முன்னோடி, திராவிடத்திலிருந்தான் தமிழ் தேசியம் வந்ததுன்னாங்க. என்னதான்டா அவங்க ரொம்ப குழப்புறாங்கன்னு. ஒரே இதுதான், ஒரே திருக்குறளை விட சுருக்கம். அவன் இந்த புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்ங்கிறான். ஆகச்சிறந்த கல்வியாளன் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எழுதுகிற மரண சாசனம்டாங்கிறான். மறைமுகமாக ஏற்றிக்கிட்டு சின்ன வீடு படம் பார்த்துருக்கீங்களா? சின்ன வீடு படத்தில் ஐயா பாக்கியராஜ் அந்த கல்பனாவுக்கு இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாப்புல, இங்கிட்டு சின்ன வீடு இந்த பொண்ணுக்கு ஒரு பூ கொடுப்பாப்புல. சுவரொட்டியாக தான், சின்ன வீடுன்னு தட்டினீங்கன்னா சுவரொட்டியாக தான். என்னடா தம்பி அவன் நினைவில் வச்சுருக்கான். அதுதான் திராவிடம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதே இந்த சாராய இதில் தான் அவர் சந்திரசேகர ராவ் மகளை அந்த கவிதாவை கைது பண்ணாங்க. இதே இதில் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் முதல்வர் பேரில் இதே ஊழல் குற்றச்சாட்டு தான். அந்த அங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்த பிஜேபி ஏன் இந்த அரசு மேலே அந்த சாராய ரைடு வந்துச்சு, அமலாக்கத்துறை வந்துச்சு, சோதனை வந்துச்சு, 1,00,000 கோடி இருந்துச்சு, அப்புறம் 1000 கோடி இருந்துச்சு, ஏன் நடவடிக்கை இல்லை? அண்டர் கண்ட்ரோல். இப்போ எப்படி சொன்னாலும் ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இந்த உண்மையான தந்தையும் உண்மையான பெரியாரும் நம்மக்கிட்ட இருக்கும்போது இந்த தந்தைங்கிற சொல்லும் பெரியாருங்கிற சொல்லும் ரொம்ப கவலைப்பட்டு போச்சு. தமிழ்நாட்டில் எப்படி நம்ம அண்ணாச்சி சொல்கிறாப்புல, எந்த அண்ணாச்சின்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, எங்கள் ஐயா சொன்ன மாதிரி ஒட்டு தின்னேன் எதோ சொல்லிட்டாப்புல, நாங்கள் மாப்போசியே பார்த்துட்டோம், சீப்பா ஆதித்தனாரே பார்த்துட்டோம், சீமானா பார்க்க மாட்டோமான்ட்டாப்புல. நீ மாப்போசியை பார்த்துட்ட, சீப்பா ஆதித்தனா பார்த்துருக்க, சீமானையும் மணியரசனையும் பார்க்கல. இல்லை, உடனே ஒரு கறி வச்சுருப்பான், ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. இப்போ பிறந்தநாள் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிக்கு தான். அப்போ கேட்க நாதி இல்லை. இங்கே இருந்த ஆட்சி திராவிட ஆட்சி, ஒரு கண்டனம் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் கற்றணும். பயன் என்ன இருக்குது? அத்தனை மீனவன் செத்து விழுந்தான். இந்திய மீனவனை சுடுறான் சிங்களன்னு கூட ஒரு கண்டனம் பக்கத்தில் இருக்க சகோதர மாநிலங்களில் வரலையே. ஈழத்தில் லட்சக்கணக்காக நாம் சாகும்போது எப்படி என் திராவிட சகோதரனை கொள்கிறாய் ஒருத்தனும் குரல் எழுப்பலையே. சும்மா வெட்டியாக ஒரு சொல் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்லி கட்டமைச்சு நம்மை விட அழகாக பேசுவார்கள், தூய தமிழில் பெயர் சுட்டிக் கொள்வார்கள், நம்மை போலவே ஓடி வருவார்கள். தனியாக மாட்டினால் ஓனாயாக மாறி டப்பென்று குறவழியை கடிப்பார்கள். இதுதான் திராவிடம். ஒன் ஆஃப் தி பார்ட்டி ஆக்கிறதுக்கு எம்பிட்டு போராடுறான்னு நினைக்கிறீங்க? சரணடைகிறது என்பது இனிமேல் நம்ம பரம்பரையில் கிடையாது. வேணா திராவிடம் இந்தியன் தமிழ் தேசியத்துக்கிட்ட சரணடைஞ்சிக்க, வேணா எங்ககிட்ட சரணடைஞ்சிக்க. என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எங்கள் அண்ணன் மொழிப்பொறி ராஜேந்திரன் அந்த நினைவிடத்தை போய் சீமா வாங்க போகிறானோன்னே திடீர்னு நாங்கள் வாங்குறோம்னா, அவர் அந்த உரிமையாளர் நல்லவர் இருக்குது இல்லை, அவர்கிட்ட முன்பணம் வாங்கிட்டேன், அதுக்கு தான் போகிறேன். இப்போ நாளைக்கு பத்திரப்பதிவு பண்ணேன், இல்லைன்னா அவசரமாக போகிறேன், அவங்க இல்லைன்னா எதையாவது பண்ணிட போகிறாங்கன்ட்டு திடீர்னு அவன் கை வைக்கிறான். அதனால் அங்கே போவோம். எங்கள் அப்பா இளையராஜாவுக்கு நான் ஒரு பாராட்டு விழா ஒய்எம்சிஏ மைதானத்தில் வைக்கணும்னு நினச்சேன்னா அவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ நான் கடலில் குதிச்சு சாகிறதுன்னு ஒரு போராட்டம் அறிவிக்க போகிறேன். பெரியாரை அதிகமாக படிக்க வச்சது ஐயா வீரமணியோ பெரியாரிஸ்ட்டுகளோ கிடையாது, நானும் எங்கள் ஐயாவும் தான். என்ன தாண்டா பேசியிருக்காப்புல பெரியார், என்னதான் எதுக்கு இது பிரச்சனைன்னு தேட ஆரம்பித்தாங்க பாருங்கள். அப்போ தான் தெரிஞ்சிருச்சு, ஐயா அதோட முடிஞ்சிருச்சு, அதோட கதையை முடிஞ்சிருச்சு. அதனால் அப்படி பார்த்தா பெரியாரின் பெருந்தொண்டர்கள் நாங்கள் 2 பேரும் தான். அது எனக்கு என்னென்னா, எங்கள் ஐயா வெங்கட்ராமன் ஐயாவும் என் தம்பி அருணபாரதி வந்தாங்க. மே 10 ஐயாவுடைய பிறந்தநாள், நமக்கு தஞ்சாவூர் நிகழ்ச்சின்னு. சரி நம்ம அங்கே போகிறோம், ஐயா நம்ம பிறந்தநாளில் பங்கேற்று பேசுகிறவரும் முடிவு பண்ணிட்டேன். இடையில
இந்த 20ஆம் தேதி இல்லையே, மே 10 தானேங்க. எந்த 20, எந்த 10, எந்த 20ன்னு கேட்குறேன். ஐயா இந்த 20ஆ? இல்லை மே 10 தானே பிறந்த நாள். இல்லை அதுக்கு முன்னாடி ராவணா வலையொலியில் ஒரு வாழ்த்து நிகழ்ச்சி நடத்திடுவோம் அப்படின்னு. சரி வந்துடுறேன் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் வந்தான். இங்கே கொஞ்சத்தை வாழ்த்துவோம், மிச்சத்தை அங்கே மே 10 வச்சுக்கிடுவோம். என்ன அரிதனும் அரிதாக தான் தமிழ் இனத்தில் மாபெரும் அறிஞர்கள் ஆளுமைகள் நமக்கு தோன்றுறாங்க. உங்களுக்கே தெரியும், என் அன்பு உடன் பிறந்தார்களுக்கு, அன்றாட அரசியலை உற்று நோக்குகிறவர்களுக்கு அவ்வப்போது வருவார்கள். அதுவும் எங்கள் ஐயா கற்பித்து கொடுத்தது தான். இவர்களெல்லாம், இந்த திராவிடர்கள், இந்தியர்களெல்லாம் நம்மைப் போலவே வருவார்கள். நமது முன்னவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்தால் அது தாங்கள் முன்வைத்த முழக்கம் போலவே வைப்பார்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், அவர்களே அந்த முழக்கத்தை வைப்பார்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை வைப்பார்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நின்று நில்லடா நமக்கு முன்னாடி சொல்வார்கள். தாலி அத்துக்கிட்டு ஓடினவன் கூட்டத்தில் மாட்டுக்கும்போது திருடன் திருடன்னு கத்துவான். இங்கிட்டு தான் போனானோ நம்ம எங்கிட்டோ தேடுவோம், பக்கத்தில் தான் இருப்பான். அவன் தான் திராவிடன். அதை ரொம்ப அழகாக நம்முடைய ஐயா நமக்கு கற்பித்தார்கள். மான் போலவே நம்மைப் போலவே நம் மொழியை பேசுவான், நம்மை விட அழகாக பேசுவான். அவன் சொல்கிறான்ல, என் தாய்மொழியை நீ என்னை விட, சன்னியாட்சன் சொல்கிறான், என் தாய்மொழியை நீ என்னை விட அழகாக பேச தொடங்கிட்டீன்னா என்னை அடிமைப்பிடித்த ஆளணும்னு உனக்கு என்ன வந்துருச்சுறாங்கிறான். அதுதான் அது. நம்மை விட அழகாக பேசுவார்கள், தூய தமிழில் பெயர் சுட்டி கொள்வார்கள், நம்மை போலவே ஓடி வருவார்கள், தனியாக மாட்டினால் ஓனாயாக மாறி டப்பென்று குறவழியை கடிப்பார்கள். இதுதான் திராவிடம். உங்களுக்கு விளங்கிடுச்சு? அது ஐயா சொன்னது தான். அது மாதிரி நம்மோடவே தமிழர் எல்லாம் பேசிக்கொண்டு, தமிழ் உரிமை எல்லாம் பேசிக்கொண்டு பாருங்கள். அன்னைக்கெல்லாம் முதல்வர் பேசுகிறாப்புல, மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும், அப்புறம் பண்பாடு அழிந்து விடும். யோ, இனமே அழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பண்பாடு கருவாடாது. சொல்கிறது, மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அழிஞ்சிடும், அப்புறம் இனம் அழிஞ்சிடும். அப்படி தானே சொல்லணும். யாரோ எழுதி கொடுத்தா முன்னப்பண்ண எழுதிட்டான். இல்லை மனப்பாடம் பண்ணதில் அது தம்பி விஜய் அம்பேத்கருக்கு மாலை போட்டு பூ போட்டாப்ல. என்னங்க கும்பிடலை அப்படின்னு, அது ஸ்கிரிப்டில் இல்லையேங்கிற மாதிரி எழுதினவன் அப்படியே பூவை போட்டு அவரை கும்பிட்டுருவாங்கன்னு சொல்ல. அது மாதிரி இவரை முதல்ல மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு எல்லாம் அழிந்துவிடும், அது அழிந்தால் வரலாறு எல்லாம் அழிந்துவிடும், அழிந்தால் இனம் அழிந்துவிடும். அப்படி சொல்லலை. இனம் அழிஞ்சு, அதுக்கு இனமே அழிஞ்சிருச்சு, அப்புறம் இளவு எது இருந்தாலும் அது மாதிரி அது ஒரு இது. அதெல்லாம் செத்துருச்சு. நம்ம மொழி செத்துருச்சு, நம்ம இன உணர்வு மான உணர்வு செத்துருச்சு. கண் முன்னாடி நம்ம நிலத்தின் வளங்கள் களவு போயிடுச்சு. போராடிட்டாங்க. மீத்தேனுக்கு நாங்கள், எங்கள் ஐயா போராடாத போராட்டம் இல்லை. முடிஞ்சவரை நான் அதில் பங்கேற்று எல்லா இடத்துலையும் பங்கேற்றிருக்கிறேன். இல்லைனாலும் நம்ம பிள்ளைகள் போய் பங்கேற்பாங்க. நாங்கள் இணைந்து போராடிய போராட்டங்களை ஏறலாம். ஆனால் போராடி கொண்டே இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரே விடுதல் தான். அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான், அதிகாரம் மிக வலிமையானதுன்னார். ஆனால் இந்த திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதாக இருக்குது. இதை மாற்றணும். அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறது. எல்லா வேதனைக்கும் ஒரு மருந்து தான் இருக்குது, அது சாதனை. அப்போ அந்த சாதனையை தொடுவதற்கு என்ன வழி என்றால், நமக்கு எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழி தான் கடுமையான உழைப்பு. அதில் அறிவு தளத்தில் நம்ம ஐயா மணியரசன் போன்றவர்கள், நம்ம ஐயா கிவே வெங்கட்ராமன் போன்றவர்கள் நமக்கு இருக்கிறாங்க. கவிதை பாருங்கள், என் தம்பியெல்லாம் கவிதை படிக்கிறான். அப்பப்போ இதை எழுதி திடீர்னு போராட்டத்துக்கு முழக்கம் எழுதி கொடுத்தா அடுத்த 5 நிமிஷத்தில் எழுதி கொடுப்பான். ஆளுமை மிக்க நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டாங்க. முன்னாடிலாம் தமிழ் தேசியம் பேசுனா ஏதோ தீண்டத்தகாத மாதிரி இருக்குது. இன்றைக்கி தமிழில் பேசிட்டின்னா நான் தமிழர் கட்சியான்னு கேட்பான். தமிழில் பேசிட்டின்னா ஏப்பா. அன்றைக்கெல்லாம் பார்க்குற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு சின்ன பையன் பின்னாடி நின்று ஆவேசமாக தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கங்கிறான். சரி, 2 பிள்ளையை நான் பார்க்குறேன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் பச்சை பிள்ளை 2 பிள்ளை, நான் கூட அந்த என்னுடைய தனிப்படத்தில் வச்சுருந்தேன், இந்த ஸ்டேட்டஸில் வச்சுருந்த 2 பிள்ளைய அந்த கொடியை இப்படி பிடிச்சிக்கிடுச்சு, துண்டறிக்கை பிடிச்சி சின்ன தங்கச்சி அது 2 பிடிச்சிக்கிட்டு தெருவில் வருது. எனக்கு என்ன தோணும், இவங்களுக்காகவாது போராடி தாகணும்டா, வெல்லணும்டா அப்படின்னு. அந்த இடைத்தேர்தலில் பார்க்குறேன், ஒரு இஸ்லாமிய பெரியவர் நம்ம ஐயா, அவர் கால் கொஞ்சம் சரியாக வரல, ஒரு கட்டை இது ஒண்டிக்கிறாரு கம்பை.
அந்த இதை பிடிச்சிக்கிட்டு அந்த துண்டறிக்கை வச்சுக்கிட்டு எல்லா இடங்களுக்கும் நடந்து நடந்து போகிறாப்புல. அவரை பார்க்கும்போதே டேய் அவர் காலு தான் தள்ளாடுது, தமிழ் தேசிய அரசியல் தள்ளாடலை, நம்ம எப்படியாவது வெல்லணும்னு வருது. ஒரு காணொலி எவனோ எடுத்து போட்டிருக்கான், ஒரு தம்பி ஒரு வயசான பெரியவன், பெரியவரை எங்கே போறியா, இந்த சீமான் பேசுகிறத ஒரு இது போஸ்ட்டு பார்த்தேன், அந்த பேச்சை கேட்க போயிட்டு எவ்வளோ தூரம்னு, ஒரு 4 கிலோமீட்ரு 5 கிலோமீட்ரு வரும் போகிறேம்னு. இந்த பஸ்ஸில் போட்டு எனக்கு காசு இல்லை, சும்மா நடந்தே போய் பேச்சை கேட்டு, அப்படி சீமான் பேச்சை கேட்குற எதுக்கு அப்படி தூரம், பேச்சை கேட்குறத விட வேறு என்ன இருக்கே, அப்படி திருப்பி இப்படி வரியே, யாராவது வந்தால் அங்கிட்டு வருவேன், இல்லைனா அங்கே படுத்துட்டு அப்புறம் அடுத்த காலையில் நடந்து வருவேன்றப்ப. அப்போ பார்க்கும்போது என்ன சொல்லுதுண்ணா, டேய் லெலின்னு சொல்கிறாள்ல, உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நீ நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுன்ட்டு. சரி டேய் இவங்களுக்காவது நம்ம போராடி சாணம்டா, உண்மையாக இருந்து சாணம் வந்துருக்குல்ல. இந்த இப்போ கூட இப்போ உட்காந்து கேட்கும்போது பாருங்க, கூட்டணி ஆட்சி எனக்கு வேண்டியது நல்ல ஆட்சி, கூட்டணி ஆட்சி கூட்டு இல்லாத ஆட்சியெலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் நம் கனவு இல்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் நம் கனவு. அதை நோக்கி போகிறதா தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம்னா எங்கள் ஐயா சொல்கிற மொழி, இனம், நிலம், வளம், மக்கள் நலம், இதை அடிப்படையாக வச்சு கட்டமைக்கிற கட்டமைப்பு, முழுக்க முழுக்க மாற்று அரசியல். அது இவங்களை போல் திடீர்னு தமிழ் மேலே பற்று வரும் பாருங்க. இப்போ தேர்தல் வரும்போது வரும் பாருங்க, உறுதியாக வரும். ஒருவேளை எங்கள் ஐயாவுக்கு பாராட்டு விழா நடத்தலாம் வாய்ப்பு இருக்குது. என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எங்கள் அண்ணன் மொழிப்பொறி ராஜேந்திரன் அந்த நினைவிடத்தை போய் சீமா வாங்க போகிறானோன்னே திடீர்னு நாங்கள் வாங்குகிறோம்னா, அவர் அந்த உரிமையாளர் நல்லவர் இருக்குது இல்லை, அவர்கிட்ட முன்பணம் வாங்கிட்டேன், அதுக்கு தான் போகிறேன், இப்போ நாளைக்கு பத்திரப்பதிவு பண்ணேன், இல்லைன்னா இப்போ அவசரமாக போகிறேன், அவங்க இல்லைன்னா எதையாவது பண்ணிட போகிறாங்கன்ட்டு திடீர்னு அவன் கை வைக்கிறான், அதனால் அங்கே போவோம். எங்கள் அப்பா இளையராஜாவுக்கு நான் ஒரு பாராட்டு விழா OMC மைதானத்தில் வைக்கணும்னு நினச்சேன்னா அவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ நான் கடலில் குதித்து சாகிறதுன்னு ஒரு போராட்டம் அறிவிக்க போகிறேன். சீமா என்ன செய்கிறான் சீமா? ஏதாவது சொல்கிறது என்ன செய்ய நான் சொல்லலை. பல பேர் நம்ம எச்சியில் இருந்தாண்டா கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ இது நல்லா இருக்கே என்னங்கய்யா, அப்படி கடலில் குதித்து கச்சத்தீவு மீட்பு போராட்டம்னு வச்சுக்கிறீங்க. என்ன தம்பி, அது செய்கிறதுக்கு ஆள் இருக்குது. அதனால் இப்போ நமக்கு என்ன ஒரு திமிர் இருக்குன்னா, களத்தில் நின்று பணி செய்கிறதுக்கு களப்பணியாளர்கள் வீரர்களும் கணக்கு இல்லாமல், கருத்தியலிலும் நமக்கு தளர்ச்சி இல்லாமல், தத்துவ குறைபாடு இல்லை, தத்துவ நிறைவில் நம்ம செழுமையாக இருக்கோம், அதில் திமிரில் இருக்கோம். எங்கள் அப்பா அங்கே நம்ம ஐயா ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. படிப்பறிவை விட பட்டறிவு மேலானதுங்கிறான். நெருப்பு சுடும்னு படிக்கிறத விட ஒரு தடவை தொட விட்டுட்டின்னா அது சுட்டும், நெருப்பை பார்த்து சுடும்னு ஒரே நிமிடம் முடிஞ்சிடும். அது மாதிரி பட்டறிவு பெருமக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம இவர்கள்ட்டிருந்து கற்றறிவு பெற்று செயல்படணும். எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் கற்று தேர்ந்து அறிந்து வர்றதுக்குள்ளே ஆயுள் முடிஞ்சிடும். அதாவது முன்னவர்கள் அதான் சொல்ல, நூலர் தொகுத்தொட்டில் எல்லாம் தலைங்கிறான்ல, தொகுத்து வச்சதை கற்று செய்யணும். அப்போ நமக்கு முன்னத்தி ஏர்கள் வலுவாக நின்று வழிகாட்டி போகும்போது அந்த தடத்தின் வழியே பயணித்து நம்ம வெல்லணும். எங்கள் ஐயாவுக்கு உண்மையிலேயே நம்ம வாழ்த்து சொல்லணும்னு நினச்சா, அவருடைய கனவை அவர் சொல்கிறார்ல, 80 விழுக்காடு தமிழ் படித்தவனுக்கு வேலையில் முன்னுரிமை, அவன் பிள்ளையை நம்ம வென்று 80 விழுக்காடு தமிழ் படிக்க முன்னுரிமை வைக்கணும். தமிழில் நன்னீராட்டு, தமிழில் வழிபாடு, தமிழில் குடமுழுக்கு. நீ என்ன, நான் வந்தவொடனே அங்கே இருக்கிற குருமார் தமிழில் சொல்கிறாங்கல்ல, விண்ணூர்தி நிலையத்தில் நான் வந்தவனே அந்த பெண் வணக்கம் சொல்லுது. பின்னேரம் நான் வந்தால் அது சாப்பிட வச்சுருக்கிறத கொடுத்து கொண்டு தருது. அவன் பக்கத்துக்கு எல்லாரும் பார்க்குறான், எனக்கு தெரியுது. அதுக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு அது சொல்லுது ஆங்கிலத்தில், நான் எனக்கு சாப்பிட கொண்டு வந்தேன், நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை அது இது வேணுமா, அதெல்லாம் நான் சாப்பிட்றதில்லம்மா இரவு, இல்லை பழங்கள் சாப்பிடுங்க, அது சொல்லுது, எல்லாருக்கும் தெரியுது. அங்கே அந்த வண்டியில் இருக்கும்போது அங்கே விண்ணூர்தி ஓட்டுநர் அன்பு பயணிகளுக்கு வணக்கம் அப்படி சொல்லுங்க. இறங்கினோடனே நான் இறங்கி இப்படி போகும்போது அந்த கண்ணாடியிலேருந்து எட்டி பார்த்து இப்படி ஒரு கையை காட்டுறான். எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு, வெளிக்காட்ட
வெளியில் சொல்லிக்கிற கொஞ்சம் பயம், வெளியில் சொல்லிக்கிற கொஞ்சம் பயம். காவல்துறையிலே நம்மளை அப்படியே அந்த அதிகாரி அங்கிட்டு போனோன்னே அப்படின்னு ஒரு வணக்கம் போகிற ஒரு ஆள் இருக்கு. ஆட்டோ தானி ஓட்டிக்கிட்டு போகும்போது அப்படி வெட்டி ஒரு கை நீட்டி அப்படி சொல்லிட்டு போக ஆள் இருக்கு. வாகனத்தில் வேகமாக போகும்போது சரசரன்னு கண்ணாடி இறக்கி அப்படி காட்டிட்டு போக ஆள் இருக்கு. உந்துருளியில் வேகமாக போகும்போது அப்படியே அப்படின்னு ஆள் போய்கிட்டு இருக்கேன்னு காட்ட ஆள் இருக்கு. கொஞ்சம் கூச்சம் இருக்கு. 26க்கு அப்புறம் ஒன்றும் இருக்காது. நம்ம ஆள் வந்துடுவான் வென்றுவான்னு வந்துன்னா திமிரிவான். நீ எழுதி வச்சுக்க, இன்னைக்கு எவனையாவது ஒருவனை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவனை பிரபாகரன் தீவிரவாதி, பிரபாகரன் பயங்கரவாதின்னு ஒருத்தனை சொல்லிடுறா பார்ப்போம். சொல்ல மாட்டான். எவரோ படத்தை எடுத்து வந்தான் ஹிந்திக்காரன், ஆந்திராவிலேருந்து போய் ஹிந்தியிலேருந்து எடுத்து வந்தான். ஓடாதுன்னா ஓடாது. அது அப்போ அது எப்படி கருத்தே கிடையாது. எடுத்துகிட்டு பாப்பா, தேட்டர் இருக்குன்னுமா வேணாம்மா, அடுத்த படம் ஓடணுமா ஓட வேணாம்மா. இப்போ கூட கேட்டாங்க, அந்த பரந்தூர் விமானம் கட்ட முடியாது. உன்னை கட்ட விடுறதுக்காக இவ்வளோ பெரிய படையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் அன்னைக்கு போர் நடத்தும் போது எங்ககிட்ட இவ்வளோ பெரிய வலிமை இல்லை, இவ்வளோ ஒரு வலிமை இல்லை. மொத்தமாக போரை நிறுத்த போராட்டம் நடக்கும் 300 பேர். அதில் நான் எங்கள் ஐயா இந்த மாதிரி நாங்களே ஒரு 100 பேர் இருப்போம். ஒப்புக்கெல்லாம் போராடி எங்களை கொன்று போச்சுட்டு போயிட்டான். இப்போ அந்த வெறி எங்களை விட மாட்டேங்குது. அதனால் தலைவர் நமக்கு கற்பித்ததான், நம் விடுதலை நம் கையில், நம் பயணம் நம் கால்களை நம்பி தான், நம் கனவு நம் கைகளில் நம் தோள்களில் தான். நம் பயணத்தை இன்னொருத்தன் கால்களையும் தோள்களையும் நம்பி நம்ம பயணிக்க முடியாது. ஏன்னா நான் திருப்பதி போகணும்னா அவன் திருப்பூர் போயிடுவான், நான் திருப்பூர் போகணும்னா அவன் திருப்பதி போயிடுவான். சரியாக வராது. அதனால் ஒரு முதிர்ந்த ஒரு செழுமையான நிறைந்த தத்துவ தலைமை நமக்கு இருக்குது. அது வழிகாட்டுவதற்கு அவர் நம்மோட களத்தில் நிற்கணுங்கிறது இல்லை, இருந்த இடத்துல பேசி அனுப்புனா போதும். பாயிறதுக்கு பலாயிரக்கணக்கான தம்பிமார்கள் நம்ம இருக்கோம். அவர் கனவுன்னு ஒன்று இருக்குது. தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, நிலவளம் பாதுகாத்து எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கு மண் மலை காடு செடி கொடி கடல் வளம் எல்லாவற்றையும் பாதுகாத்து தமிழ் மீட்சி வரணும். நம்ம உண்மையிலே நம்ம தொடக்கம் ஒன்றிலிருந்து இல்லை என்பதை நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம ஒரு புள்ளியிலிருந்து எல்லாமே அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து கொள்ளணும். சும்மா நம்ம அப்படியே ஆமாம் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து மீளணும். அப்பா நம்மாழ்வார் சொல்லுவாங்க, இயற்கை ஒரு பேரிடர் பேரழிவுக்கு ஆட்படும் போது தன்னை தகவமைத்து கொள்ள தற்காத்து கொள்ள புதிதாக ஒன்றை உருவாக்கணும்ன்றார். அப்படி தான் தமிழ் தேசிய பேரினம் தனக்கான அழிவு வரும்போது அங்கங்கே வீரியமிக்க மகன்களை பெற்று கடத்திருது. அதில் ஒரு மகன் இங்கே, ஒரு மகன் ஈழத்தில் பிரபாகரன், அதில் இங்கே பல மகன்கள். அவர்கள் பெற்ற பிள்ளைகள் நாம் விதைத்த விதைகள் பல ஆயிரக்கணக்கிலே. இது ஒரு தொடர் ஓட்டம். ஆனால் நம்முடைய மதிப்பிற்குரிய தந்தை, நம்முடைய அப்பா மணியரசன் அவர்களுக்கு நாம் இந்த பிறந்தநாள் விழாவில் கொடுக்குற உறுதிமொழி, விரைவில் வென்று அவர் கனவை அவர் உட்கார்ந்து சொல்லணும், அந்த சிட்டம் அதை அப்படி வரக்கூடாதே, அதை கொஞ்சம் மாற்றி இப்படி போடு, அதை அப்படி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி செயல்படுத்துகிற ஆட்சியை நாம் நிறுவனம். அவர் எதற்கு களத்தில் நின்னாரு? தமிழில் வழிபாடு. அது என்னது? தெய்வத்தமிழர் பேரவை. தெய்வத்தமிழர் பேரவை தேவையில்லை. ஏன்? பிள்ளைங்க வந்துட்டால் நிறைவேற்றிட்டான். அடுத்து தமிழ் படித்தவனுக்கு 80 விழுக்காடு வேலை, அது கோரிக்கை, அது நிறைவேற்றப்படுது. ஓட்ட அடிச்சுட்டு பண்ண திராவிடம் செய்ய மாட்டான், சும்மா பேசுவான். திடீர்னு மும்மொழி கொள்கை எதிர்க்கிறானா? எங்கடா இல்லை இந்தி உன் பள்ளிக்கூடத்திலே இருக்குது. ஒருத்தன் கேட்கல மும்மொழி சரி, அதில் ஏன் ஒம்மொழி வருது? எம்மொழியா இல்லை, எம்மொழியே படிக்க வாய்ப்பில்லாத இடத்துல ஒம்மொழி எதுக்குன்னு ஒருத்தன் கேட்க மாட்டேங்கிறான். கொள்கை மொழி எங்களுக்கு உயிர் மொழி தமிழ், பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம். விரும்பினால் எம்மொழிங்க இருப்பான். ஃப்ரான்ஸுக்கு போகிறான், இங்கே ஃப்ரெஞ்சு தேவைப்படுதுன்னா கற்றுக்கிட்டு போகிறான். இங்கே இராணுவத்தில் போய் சேர்ந்து ஹிந்தி கற்றுக்கிட்டோமா, கற்றுக்கிட்டு போய் இங்கே போய் சேர்ந்தோமா? அகதியாக போனோம், ஃப்ரெஞ்சு படிச்சுக்கிட்டு ஃப்ரான்ஸுக்கு போனோமா, இல்லை போய் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டோமா? சும்மா சொல்லுவான். இங்கிலாந்துக்கு போனவங்க, பிரிட்டனுக்கு போனவங்க எங்கள் பிள்ளைகள் இங்கிலீஷ் பேசு, ஜெர்மனுக்கு போனவன் ஜெர்மானியம் பேசுகிறான், ஃப்ரான்ஸுக்கு போனவன் ஃப்ரெஞ்சு பேசுகிறான். மொழி வாழ்விடம்தான் உணவு, அந்த வாழ்விடம்தான் மொழியை, உடையை, உணவை எல்லாவற்றையும் தீர்மானிக்குது.
இதை கட்டாயமாக படிங்கிறான். இவன் வந்து எந்த இதில் புதிய கல்விக் கொள்கை ஏற்றாங்களா எங்கள் ஐயா கூட அனுப்பிட்டு இருந்தாப்புல. அவன் பெரிய புச்சாலி மாதிரி எங்கள் ஐயாட்ட கேள்வி கேட்குறேன். அது வந்து அப்படி இல்லையே அப்படின்னு. அதை நல்லா படியா ஒரு தடவை அப்படின்னு திருப்பி ஒரு தடவை இந்த பக்கத்தோடு சொல்லிடுறாங்க. யார்கிட்ட எது வசரம் தெரியாமல் இல்லை அப்படி சொல்லலையே அது அப்படின்னு. போயாங்கிட்டு பாரதிக்கிட்ட கூட சொல்கிறேன் நான், யாருக்கு யார் பாடம் நடத்துறதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படி. மும்மொழிக்கு அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கையை முழுக்க தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டதுங்கிறது தான் ஜவஹர் நேசன்கிற நம்ம ஐயா வெளியேறாரு. அதில் தான் அந்த நான் முதல்வன் திட்டமும் இல்லம் தேடி கல்வி எல்லாம் அதில் தான் இருக்குது. இவர்கள் கேட்டாங்க, அதில் சிறந்த இதுகளை நாங்கள் எடுத்துக்கிறோம், அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கிறோம். நாங்கள் ஒரு நல்லது சொல்லுன்னு நான் கேட்டேன். ஒரே ஒரு நல்லது சொல்லு, அப்புறம் ஏற்கிறதா எதுக்கிறதான்னு பார்ப்போம். அவன் இந்த புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்ங்கிறான். ஆகச்சிறந்த கல்வியாளன் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எழுதுகிற மரண சாசனம்டாங்கிறான். மறைமுகமாக ஏற்றிக்கிட்டு சின்ன வீடு படம் பார்த்துருக்கீங்களா? சின்ன வீடு படத்தில் ஐயா பாக்கியராஜ் அந்த கல்பனாவுக்கு இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாப்புல, இங்கிட்டு சின்ன வீடு இந்த பொண்ணுக்கு ஒரு பூ கொடுப்பாப்புல. சுவரொட்டியாக தான், சின்ன வீடுன்னு தட்டினீங்கன்னா சுவரொட்டியாக தான். என்னடா தம்பி அவன் நினைவில் வச்சுருக்கான். அதுதான் திராவிடம். இங்கே வந்து நமக்கு வந்து இல்லை நான் அதெல்லாம் இல்லைன்னு இங்கிட்டு பூ யாருக்கு? அவன் எல்லாருக்கு எல்லாம் இவங்களை மாதிரி ஒரு ஐயப்பா அன்னைக்கு வந்து சொல்கிறது, நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கோம். நோ அண்டர் கண்ட்ரோலில் இருக்கேன். நீ பேசாத. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதே இந்த சாராய இதில் தான் அவர் சந்திரசேகர ராவ் மகளை அந்த கவிதாவை கைது பண்ணாங்க. இதே இதில் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் முதல்வர் பேரில் இதே ஊழல் குற்றச்சாட்டு தான். அந்த அங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்த பிஜேபி ஏன் இந்த அரசு மேலே அந்த சாராய ரைடு வந்துச்சு, அமலாக்கத்துறை வந்துச்சு, சோதனை வந்துச்சு, 1,00,000 கோடி இருந்துச்சு, அப்புறம் 1000 கோடி இருந்துச்சு, ஏன் நடவடிக்கை இல்லை? அண்டர் கண்ட்ரோல். அண்டர் புரியுது இல்லை? சும்மா நம்மகிட்ட வந்து நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அதனால் இப்போதைக்கு நாமெல்லாம் வந்து பேசுகிறத விட திராவிடம்னா என்ன, இதெல்லாம் ஒரு மாயை அப்படிங்கிறத வந்து ஐயாவுடைய உழைப்பு அருமை பெருமக்கள், நம்முடைய ஐயா மணியரசன், நம்முடைய ஐயா வெங்கட்ராமன் போன்ற ஆளுமைகளின் உழைப்பு வீண் போகவில்லை என்பது நம்மை பார்த்து இந்த சமூகம் கற்றுக்குது. நம்மை பார்த்து நம்மளை போல பிள்ளைகளை பார்க்கும்போது மணியரசன் வெங்கட்ராமன் விதைச்ச விதை ஒன்று கூட சோட போகலடா, வெளுத்து வாங்குறாங்கடான்னு. அதனால் எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம், எவ்வளவு வேணாலும் வாழ்த்தலாம். அவருடைய பணி அளப்பெரியது. இன்றைக்கு வரைக்கும் சொந்தமாக அவர் மகிழ்ந்துள்ள நிகழ்ச்சி முடிச்சுட்டு பேருந்தில் தான் போவார். அவர் மகிழ் வந்து கட்சியில் வாங்கி கொடுத்துருக்காங்களா? அவர் வாங்கலை, அதுவும் கட்சியில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது இப்போ வாங்கி கொடுத்துருப்பாங்க. சொல்கிறாரு அவ்வளவு காலம் உழைச்சி இந்த இதுக்கு. அவர் மட்டும் இல்லை, அவரோட எங்கள் அம்மாவும் எங்கேயாவது இருப்பாங்க, இல்லை வெளியில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். உடம்பு சரியில்லை, வரல. எங்கே போனாலும் அப்படி ஒரு இணையர், எங்கள் அம்மா மாதிரி ஒரு இணையர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினம். சும்மா புருஷன்னா பொண்டாட்டி சும்மா பைய தூக்கிட்டு வர்றதில்ல. எங்கள் ஐயாவுக்கு சற்றும் குறையில்லாத, சளைப்பில்லாத, இழைப்பில்லாத அறிவாளி. குழந்தைகளுக்கு புத்தகம், எனக்கெல்லாம் என் மகனுக்கு புத்தகம் கொடுத்து தம்பிக்கு சொல்லி அந்த பாட புத்தகம் மாதிரி அந்த கதையை சொல்லி அந்த படங்களை போட்டு அவங்களும் களத்தில் இயக்கத்தில் நின்று போராடிய தாய் தான் நம்முடைய அம்மா. அது சும்மா வந்தது இல்லைன்னா எங்கே போனாலும் பயணம், அவங்களும் இந்த பயணத்தை பின்தொடர முடியாது. நீங்கள் போயிட்டு வாங்க நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. அது வந்து பெரிய கொடுப்பனை. இந்த மனுஷனுக்கு வேறு வேலை இல்லை, ஆகுன்னா போராட்டம்னு இப்படியே கிளம்பி போகிறாங்க. எங்கே போனாலும் கூட வர்றதுங்கிறது பெருசு. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள ஒரு தாயை இணையராக நம்முடைய அப்பாவுக்கு, அதை விட என்ன பெரிய பேர். என் தந்தை, என்னை போன்றவர்கள், இங்கே இருக்கிற எல்லாரையும் தாண்டிய ஒரு அறிஞன் என் தம்பி செந்தமிழையும் பெற்றிருக்காப்ல. அவன் பெரிய மேதை. அவனுக்கு பாதையை தடமாற்றிக்கிட்டான். அவன் இயற்கை, மரபு வழி, சுற்றுச்சூழல்னு. அவனுக்கு இப்போ வேலை இல்லை. நம்ம அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான். அவன் வந்த பிறகு இந்த நஞ்சில்லாத உணவு, எது நம் மரபு சார்ந்த வேளாண்மை, எது நம் மரபு சார்ந்து நம்முடைய வழிபாடு என்ன, அதில் அவன் ஒரு பெரிய அறிஞனை அவன் ஒரு ஆய்வு செய்து வச்சுருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு சொத்து நமக்கு, தமிழ் தேசிய இனத்தின் பெரிய சொத்து.
அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாம் நம்பி நின்னவர்கள்லாம் கடைசியாக எங்கே போய் நிற்கிறாங்கன்ட்டு. ஆனால் தான் தொடங்கிய பயணத்தை பாதையும் மாற்றிக்கொள்ளாமல், பயணத்தையும் இடைநிறுத்தம் செய்யாமல் இன்று வரை தொடர்ந்து போகிற ஒரு பெரிய ஒரு போராளி இந்த நிலத்தில் உண்டென்றால் அது நம்முடைய ஐயா பே. மணியரசன் அவர்கள் தான். சமரசம் இல்லை. அது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய அரசியலினுடைய ஒரு ஆளுமையை, ஒரு பேராசானை நம்ம ஒரு அறிவு களஞ்சியத்தை போற்றுகிற, வாழ்த்துகிற ஒரு வாய்ப்பை பெற்றுக்கோங்கிறது ரொம்ப பெருமைக்குரியது. மே 10 ஐயாவுடைய பிறந்த தினம். அதில் நம்ம தஞ்சாவூரில் நம்மெல்லாம் கூடி ஐயாவை நம்ம பாராட்டுறோம். ஐயாவை பாராட்டும் போது இந்த அரசியலில் இருந்து சோரம் போனவன், துரோகம் பண்ணவன், திராவிடத்துக்கு பல்லக்கு தூக்குனேன், ஒட்டு திணையில் படுத்தவன்னா விஷம் குடித்து அவங்களுக்கு அதை விட ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அவங்களை இகழ்வதல்ல, நமக்கு சரியானதை புகழ்வது தான் நம்ம கோட்பாடாக இருக்கணும். நமக்கு இந்தி ஒழிகல்ல, தமிழ் வாழ்க தான். நமக்கு பெரியார் ஒழிகல்ல, நம்முடைய தலைவர்கள் எங்கள் ஐயா மணியரசன் வாழ்க, எங்கள் ஐயா வெங்கட்ராமன் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க. நேர்மறை சிந்தனை இருமடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிறான். நமக்கு எதுக்கு இன்னொருத்தன் தாய்மொழியை ஒழிக்கணும்? நம்ம தாய்மொழியை வளர்க்கணும், காக்கணும். அவ்வளோதான் நம்ம பொறுப்பு. நான் எதிரி தோற்க வேண்டும் என்று போராடுகிற கோட்பாட்டை ஏற்றவர்கள் அல்ல, நாம் வெல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டை ஏற்றவர்கள். அதனால் தொடர்ச்சியாக நமக்கு தத்துவ வலிமை இருக்குது, தடம் இருக்குது, பாதை இருக்குது. பாதையை காட்டி போட்டு பயணித்து போகிற முன்னத்து ஏர் இருக்குது. அவர் வழியில் நடந்து தமிழ் தேசிய அரசியலை வென்று அரியணை ஏற்றி அன்னை தமிழை ஆட்சி மொழியாக்கி பயிற்று மொழி, பண்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி எல்லாவற்றிலும் நம் தாயை ஏற்றி நிறுத்தி பெருமைப்படுத்துவோம். அதுதான் நம்ம ஐயாவுக்கு நாம் சொல்கிற உண்மையான வாழ்த்தாக இருக்க முடியும். அதனால் இந்த மே 10 மிச்சத்தை வச்சுக்கிடுவோம். அது அந்த மாநாட்டில் பேசுவோம். என்ன இருக்கு? கூட்டரசு உங்களை வாழ்த்துவது தான் கூட்டரசே. என்னடா தம்பி? யார்? அதுவும் பேசுவோம், அதுவும் பார்த்துக்குருவோம், அதையும் பார்த்துக்குருவோம். அதெல்லாம் இல்லை, அது பார்த்துக்குருவோம். அதுதான் கூட்டரசை நாங்கள் காப்பாற்றிட்டோம்னு தீர்மானம் போட்டிருக்காங்களே. அதான் நம்முடைய அறிவுசார் பெருமகன், நம்முடைய பேரன்பிற்கினிய அப்பா மணியரசன் அவர்களுக்கு நம் எல்லோருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நான் மகிழ்கிறேன். உங்களுக்கு முன்கூட்டியே நம்முடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மே 10 நேரில் சென்று வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை அழகாக ஒருங்கிணைத்து சிறிய அரங்கம்னாலும் அது அன்பாக அந்த அரங்கத்தை அளித்த ஐயா சாமி ஏசுதாஸ் அவர்கள் அதிலே ஒருங்கிணைத்து மற்றவரை வாழ்த்த வேண்டும்ங்கிற எண்ணமே வாழ்த்துக்குரியது. அது பெரியது. அதனால் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நம்ம ஐயாவிற்கு என்னுடைய முன்கூட்டியே நான் என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். வணக்கம். தமிழ் தேசிய அரசியல் களத்தில் ஒரு பெரும் படை மட்டுமல்ல, தத்துவமும் நம்மோடு இருக்கிறது என்கிற ஒரு பெரும் நம்பிக்கையை நமக்கு ஊட்டி தமிழ் தேசிய பேராசான் மணியரசன் ஐயா அவர்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கிற நம் உயிர் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்த போது அதன் ஒரு பகுதியை தன்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அம்மா பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி கடைசி நேரத்தில் கொடுத்த பெரும் அழுத்தங்களுக்கு நடுவில் தம்பி கவிபாஸ்கர்
இந்த வடிவமைப்புகளை எல்லாம் செய்து கொடுத்தார். அவருக்கும் எங்களுடைய நன்றியை ராவணா வலையொலியின் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம்.